பட்டியலின சகோதரர்களின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை. திருமாவளவன் அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சாருன்னு நினைச்சோம். ஏன்னா அந்த பட்டியலின சகோதரர்கள் அதான் நினைச்சாங்க, நமக்காண்டி கட்சி ஆரம்பிச்சிருக்க, நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் என்ன செஞ்சார்? வந்த உடனே அடங்கமறு, திமிரி ஏழு, திருப்பி ஏடி அப்படின்னு சொல்லிட்டு உழைத்து கொண்டிருந்த ஒரு சமுதாய மக்களை இந்த மாதிரி சொல்லி சொல்லி கட்ட பஞ்சாயத்து கொண்டு வந்து நிப்பாட்ட நிலைமை கொண்டு வந்துட்டாரு. அங்கங்க அது நடந்துட்டு இருக்கு. அந்த கட்சி பேரே வந்து கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு மாறி இருந்துச்சு. ஆனா இவர் என்ன செஞ்சாரு? அந்த இது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய முட்டுக்கூட்டு இவர் தான். அந்த மாதிரி தேச விரோத இயக்கத்திற்கு எதிரான பிரிவினைவாத பேச்சுக்களை பேசுறதுல இந்த திருமாவளவன் ஆட்சிக்கு ஆளே கிடையாது. சரி, இது இவரோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவர் என்ன செஞ்சார்? டெல்லியில உட்காந்து சொன்னாரு, நான் டெல்லியில இருந்து உட்கார்ந்து கொண்டு தென் தமிழகத்தை தீப்பிடிக்க வைப்பேன் அப்படின்னாரு. சரி, ஏதோ காமெடி பேசிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அடுத்து என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அப்படி தோணுது. பட்டியலின சகோதரருக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில ஆளுநர் சா நவாஸ் உட்கார்ந்திருக்கான் மாநில லெவல் பொறுப்புல. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல நேத்து நினைக்கிறேன் நாகர்கோயில்ல வந்து இத்தாலியன் பேக்கரின்னு ஒரு பேக்கரி வந்து முகமது இஸ்மாயிலுக்கு சொந்தமான பேக்கரி. அந்த பேக்கரியில வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியான பாரதிங்கிறவங்க போறாங்க. தகுந்த ஆவணங்கள் இல்லாததுனால மின்சாரத்தை வந்து துண்டிக்கிறாங்க. மின்சாரத்தை துண்டிச்ச உடனே அங்குள்ள மாவட்ட தலைவர், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எஸ்டிபிஐயோ, எஸ்டிபி வந்து முஸ்லீம் கட்சி, இல்ல தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மக்கள் ஜனநாயக கட்சி, மனிதநேய கட்சி, நிறைய கட்சி வச்சிருக்காங்க முஸ்லீம் கட்சி. அந்த கட்சியில யாரும் வரல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாவட்டத்தில் அவரும் ஒரு முஸ்லீம். அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, சரி வந்து ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தினார் பாத்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து பகிரங்கமா மிரட்டுறாரு. நான் யார் தெரியுமா, அடியே நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெண்ணை எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ அதை விட மீறி பேசுறாரு அவரு. நான் யாருன்னு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த துணிச்சல் எங்க இருந்து வருது இவங்களுக்கு? திருமாவளவன் உட்காந்துட்டு தென் தமிழை தீப்பிடிக்க வைப்பான்றாப்ல. இங்க இவன் உட்காந்துட்டு இது பண்றான். ஏற்கனவே இந்த கணின்னு ஒருத்தன் மதுரையில வந்துட்டு, இந்த கணின்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு இது கொடுத்திருந்தான், தீபாவளி ஒருத்தரும் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தாக்க முற்பட்ட வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒருத்தர் மாட்டினார் அப்படின்னா அவன் பேரும் முஸ்லீம். இது இந்த கட்சி உண்மையிலேயே பட்டியலினத்துக்கு மக்களுக்கு முன்னேற்றத்திற்காக வந்ததா, இல்ல திருமாவளவன் கட்சியை கொண்டு இங்க அடகு வச்சுட்டாரா, வித்துட்டாரா? ஏன்னா ஏற்கனவே தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 450 கோடிக்கு அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த திருமாவளவன் எதற்காக இந்த கட்சியை வைத்திருக்கிறார்? என்னது காரை கொண்டு இடிக்கிறதுக்கு அந்த இதுல தொலைக்காட்சி செய்தி சேனல் அழகா தெரியுது. முறைச்சோம் அடிச்சோம் அப்படின்றாங்க. இவர் முறைச்சா அடிப்பாரு, ஒருத்தன் தீபாவளியை கொண்டாட விட மாட்டோம்பா, இன்னொருத்த வந்து அதிகாரியை பணி செய்ய விட மாட்டோம்பா. அப்ப இருக்கிற தமிழர்கள் என்ன செய்ய போறாங்க? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? திருமாவளவனை விலைக்கு வாங்கி விட்டால் ஒட்டுமொத்த இது பட்டியலின சகோதரர்கள் விலைக்கு வாங்கிட்டு நினைச்சிட்டாங்களா? ஏன்னா எதிர்ப்பு குரல் கொடுக்கறவங்க போற பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து மாற்றாங்க, இவங்க தான் இருக்காங்க. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்கள் யோசித்து பார்க்கணும். ஏன் உங்கள யாருக்கு மாவட்ட தலைவர் அவருக்கு தகுதி இல்லையா? அவன் முஸ்லீமுக்கு தான் தகுதி இருக்குதா? சரி, நம்ம வந்து நம்முடைய சுய முன்னேற்றத்திற்காக வந்து உழைச்சாங்க, இல்ல நம்முடைய குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக வந்து இவங்க பாடுபட்டாங்க, இல்ல நம்முடைய குழந்தைகளின் படிப்பை இது குழந்தைகள் வேலை வாய்ப்புக்காக போராடினாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. போராடும் முகமது இஸ்மாயில் ஒருத்தர் வந்து முறைகேடான ஆவணங்கள் வச்சிருக்காங்க, துண்டிச்சுட்டு போறாங்க. ஆனா இன்னைக்கு கரண்ட் மறுபடியும் மின்சாரம் கொடுத்தாங்க மிரட்டி. ஆனால் இந்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி எப்போதும் சரி, நம்ம பட்டிவீரன் பட்டியல பார்த்தோம் ஒரு முறை, அந்த இஸ்லாமியர்கள் வந்து வசிக்க தெருல வந்து இந்த பட்டியலின சகோதரத்துடைய பணத்தை எடுத்துட்டு போனதுக்கான இந்த கிராமத்தையே சூறையாடினார்கள் இஸ்லாமியர்கள். அப்பயும் போயிட்டு இந்த திருமாவளவன் கீழே உட்கார்ந்து பேசிட்டு வந்தாப்புல. ஏன்னா இவங்க மேல வந்து அப்ப கூட முதல்ல போனது இந்து சமுதாய மக்கள், இந்து அமைப்புகள் தான் போய் இருந்துச்சு. அங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அங்க முதலில் போனது இந்து அமைப்புகள் தான். ஏன்னா திருமாவளவன் போகும்போது அங்க பெரிய எதிர்ப்பே வந்துச்சு. அப்ப இந்த பட்டியலின சகோதரருக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வந்து வேற யாரு கையில போய் சிக்கி இருக்குது. இந்த பட்டியலின சகோதரர் யோசிக்கணும், இந்த கட்சி நம்முடைய முன்னேற்றத்துக்காக எதுவும் பண்ணல, நம்முடைய வேலை வாய்ப்புக்காக எதுவும் போராடல. பட்டியலின சகோதரர் நம்ம இருக்கோம், நமக்காண்டி வேலை வாய்ப்புக்காண்டி போராடினாரு திருமாவளவன் அப்படின்னு ஒரு செய்தியும் வரல. இல்ல நம்முடைய குழந்தைகளின் படிப்புக்காக போராடினாரு அப்படி எதுவும் வரல. பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படின்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்காக போராடினாருன்னு வருது. இன்னைக்கு இந்த இது தடை செய்ய முறையான ஆவணங்கள் இருந்த கடைக்காக எதிராக போராடினாங்கன்னு வருது. அப்ப நம்மை ஏமாளியாக்கி நம்ம மீது உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்ய நினைக்கும் இந்த தீய சக்தி நம்ம அடையாளம் கண்டுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த இது வந்து திருமாவளவன் வந்து எதுவுமே வந்து அந்த எப்படி சொல்றது ஜாதிய விரோத திருமாவளவன் ஜாதி முதலில் தூண்டும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆனா எப்பொழுதும் இந்த திருமாவளவன் வந்து ஜாதி முதலில் தூண்டும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு, தேச விரோத கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு, தேச பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார், இந்த தேச தடை செய்யப்பட்ட பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஒருபொழுதும் பட்டியலின சகோதரர்களின் முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவித்து
பார்க்கவே இல்லை. அந்த பேசும்போது விசில் அடிக்கும் போதெல்லாம் தெரியும், அங்க வெட்டு, இவனை வெட்டு, அவனை குத்து, அவனை கட்டு, இந்த மாதிரி பேச்சுக்கள் நமக்கு தான் என்னது மிடுக்கு, சரக்கு மிடுக்கு இங்கதான் இருக்குது. இந்த மாதிரி பேச்சுக்கள் பட்டியல சகோதரர்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்றமான கண்டிப்பா கிடையாது. இவர் நமக்காண்டி போராடுவார் நினைச்சா அதுவும் கண்டிப்பா இல்லைன்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா நம்ம சகோதரர்கள் யாருக்குமே மாவட்டத்தில் வர தகுதி இல்லையா? இல்ல நம்ம சகோதரர் யாருமே ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க, மாற்றம் முஸ்லீமா இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா இவன் முஸ்லீம், அங்க அந்த தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு சொல்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னா பார்த்தா அவர் முஸ்லீம். அப்ப இந்த கட்சி எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, எதுக்காக கொண்டு அடகு வச்சாருன்னு நம்ம யோசிப்போம். நமக்குடைய அதாவது நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக என்றும் போராடவில்லை, நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக போராடல, நம்முடைய படிப்புக்காக போராடல. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பட்டியலம்பட்டி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தலிசி பட்டியலம்பட்டி நம்ம பட்டியல் சகோதரர் வந்து இறந்து போன பிணத்தை எடுத்துக்கொண்டதுக்காக வந்து தாக்கப்பட்ட பொழுதும் முதலில் குரல் கொடுக்க வரவே இல்லை, வேங்கவே இல்லை, மலம் கலக்கப்பட்ட போதும் வரவே இல்லை, உடனே வரல, இது வரைக்கும் கண்டிச்சு பெருசா அவர் இது பண்ணவே இல்லை, தோழமை நுட்டுதல் கூட கிடையாது. அப்ப இந்த திருமாவளவன் நமக்கானவரா இல்ல இஸ்லாமியர்களுக்கானவரா? அவர் பேசாம கட்சியை வந்து வேற ஏதாவது கட்சி பேரை மாத்திட்டு போய்க்கலாம். இருக்கிற பட்டியலின சகோதரர்களை ஏமாற்றாதீர்கள். திருமாவளவன் சொல்றது ஒரே தான், நீங்க எம்பி உங்களுக்கு தேவை ஒரு 2 MP 4 MLA சீட்டு, அதுக்காக பட்டியலின சகோதரர்கள் மேல முதுகில் உட்காந்து சவாரி செய்து அவர்களை வந்து அடிமட்டத்தில் அமுக்கிட்டே இருக்காதீங்க, அவங்களை வாழ விடுங்க. உங்களுக்கு இஸ்லாமியர்கள் தேவை அழகா இருக்குன்னு சொல்லுவீங்க, இந்த ரம்ஜானுக்குலாம் அழகா போட்டு அந்த குள்ளெல்லாம் போட்டு நிப்பீங்க, அப்படியே போயிருங்க. அங்கே இங்க இருந்து இருக்கிறவங்க வந்து தாழ்த்திட்டு இருக்காதீங்க, அவங்களை வாழ விடுங்க.